மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 76. இறுகிய முகத்தோடு அங்கே நின்றிருந்த தருண் வருணை அழைத்தான். சொல்லு அண்ணா. எங்க இருக்க? வீட்டில் தான். அப்பா எங்க? கடையில். அம்மா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை, சோமேஸ்வரன் கோயிலுக்கு போயிருக்காங்க. 3:30 துர்க்கை சன்னதியில் ராகுகால பூஜை முடிஞ்சு தான் வருவாங்க. எனக்கு உன்னோட பைக் வேணும். எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கிற மணிக்கூண்டு கிட்ட வா. அண்ணா, என்ன சொல்கிற? ஊருக்கு வந்திருக்கியா? திகைத்தான் அவன். ஆமாம், இதோ உடனே வரேன். எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? எத்தனை நாளாச்சு நீ வந்து? நான் ஒன்றும் வீட்டில் தங்குறதுக்காக எல்லாம் வரல. ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு எனக்கு பைக் வேணும். கொண்டு வந்து கொடு. அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ நான் வந்ததை பற்றி சொல்ல வேண்டாம். அண்ணா, என்ன பண்ணுற? நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? சொல்கிறத செய்டா என்று கோபமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். சிறிது நேரத்தில் அவன் அருகில் பைக்கோடு வந்து நின்றான் வருண். நீ யாரையாச்சும் பிடிச்சி வீட்டுக்கு போ. நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். அப்போ வந்து பைக்கை வாங்கிக்கோ. நீ எங்கே போற? அவன் பதில் சொல்லாமல் பைக்கில் ஏறிக்கொள்ள அவசரமாக அவன் பின்னே ஏறிக்கொண்டான் வருண். டேய், இறங்குடா. மாட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே சரியில்லை. ரொம்ப கோபமாக இருக்க. என்ன ஆச்சு? எங்கே போகணும்? தருண் பதில் சொல்லாமல் பைக்கை செலுத்தினான். இங்க எங்க போற? யார் இருக்கா இங்க? வருண் கேட்டுக்கொண்டே இருக்க அவனுக்கு எந்த பதிலையும் அளிக்கவில்லை தருண். கஜேந்திரனின் ஃபைனான்ஸ் கம்பெனியின் முன்பு சென்று பைக்கை நிறுத்தினான். இப்போ எதுக்கு கஜா அங்கிளை பார்க்க வந்திருக்க? ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ விழுப்புரத்தில் வேலைக்கு போக போறேன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அவங்க வீட்டில் தங்க போறேன்னு சொன்னாங்க. அதான், அவங்க வாங்கின கடனுக்கு நீ இவர்கிட்ட பேச வந்திருக்கியா? அவன் முகத்தில் சிறியதாக வெறுப்பு. அதனை கொண்டாலும் பொருட்படுத்தாமல் உள்ளே சென்றான் தருண். வருணும் அவன் பின்னாலேயே சென்றான். கஜேந்திரனை பற்றி விசாரிக்க உள்ளே அலுவலக அறையில் இருப்பதாக சொன்னார்கள். கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேசணும், 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று விட்டு அவனை காண உள்ளே சென்றான் தருண். வருணும் அவன் பின்னாலேயே உள்ளே நுழைந்தான். கதவை தாழிட்டவன் கஜேந்திரனின் எதிரே ருத்ரமூர்த்தியாய் சென்று நின்றான். வா தருண், என்ன ஊர் பக்கம்? நீதான் இந்த பக்கம் வர்றதே இல்லையே. அப்பா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அடுத்த நொடி அவன் கன்னத்தில் பலார் என்று அரைந்தான் தருண். அண்ணா, என்ன பண்ற என்று அவனை பிடித்து இழுத்தான் வருண். தருண் அவன் கையை உதறிவிட்டதில் 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றான் வருண். அதிலேயே தன் அண்ணனின் கோபத்தை உணர்ந்து அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றிருந்தான். சில நிமிடங்கள் கஜேந்திரனை புரட்டி எடுத்தான் தருண். சிறிது நேரம் பொறுத்து பார்த்த வருண், அண்ணா போதும், நிறுத்து. நீ பண்றது ரொம்ப தப்பு. பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா அவ்வளவுதான். உன்னோட பெரியம்மாவோ அக்காவோ வந்து இதையெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க. அப்பா தான் கஷ்டப்படணும். அவன் பேசுவதையெல்லாம் தருண் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. கஜேந்திரனின் எதிரில் கையை முறுக்கி கொண்டு இன்னும் கோபமாக நின்றிருந்தான். இங்க பாரு தருண், எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டாடி என்றான் கஜேந்திரன் நடுங்கும் குரலில். தன் தம்பியின் சட்டை காலரை பிடித்து இழுத்து கஜேந்திரனின் முகத்திற்கு நேரே காட்டியவன், உன் பையன் இவனை விட 1 வருஷம்தான் சின்னவன், கரெக்டா என்றான். ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான் கஜேந்திரன். அப்போ உன் வயசு என்ன, என் அக்கா வயசு என்ன? மாசம் அவகிட்ட போய் அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்க நாயே என்று விட்டு அவன் நெஞ்சில் ஓங்கி மிதித்தான். அவன் நாற்காலியில் இருந்து தடுமாறி கீழே சாய்ந்தான். தருணை இழுத்து பிடித்த வருண், அண்ணா நீ பண்றது தப்பு. அவங்களுக்காக நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நேத்து தான் அங்கே போனேன். அதுக்குள்ள உன்கிட்ட எல்லாத்தையும் பற்ற வச்சு இப்படி உன்னை சண்டைக்காரனா நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்பா சொல்றதெல்லாம் தப்பே இல்லை போல. அவங்களால தான் எங்களை விட்டு நீ தூரமாக போற. அவங்க சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கோ பொய் இருக்கோ யாருக்கு தெரியும்? உன் லைஃபை நீயே அழிச்சுக்காத. முதல்ல வா என் கூட. கோபமாக தருணின் கையை பிடித்து இழுத்தான் வருண். தருண் அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சொல்லு, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று மறுபடியும் கஜேந்திரனை மிதிக்கப் போக, தம்பி நிறுத்து, நான் வேணும்னே எல்லாம் பண்ணல, உங்க அப்பா சொல்லி தான் செஞ்சேன் என்றான் அவசரமாக. அவன் தன்னை எட்டி உதைத்து விடாமல் அவன் காலை கெட்டியாக பிடித்து கொண்டான் கஜேந்திரன். அதை கேட்டு இருவருமே அதிர்ந்தார்கள். தருண் மனதில் அந்த செய்தி இடியாய் இறங்கியது. எதுவும் பேசாமல் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டான். அங்கிள், பொய் சொல்லாதீங்க, எங்க அப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு என்றான் வருண். எனக்கும் உங்க அக்காவுக்கும் என்ன பரம்பரை பகையா? நான் எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு தேவையில்லாம ஊரு விட்டு ஊரு போய் இதெல்லாம் பண்ண போறேன்? உன் அப்பா சொல்லி தான் பண்ணேன். அவ எப்பவும் நிம்மதியா இருக்கக்கூடாது, ஊரை விட்டு போகணும், எதுவுமே இல்லாம போகணும், அதுக்கு அவளை டார்ச்சர் பண்ணணும். அப்பதான் அதை தாங்க முடியாம அவ இங்கிருந்து ஓடி போவா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்படி நடந்துக்க சொன்னாரு. வருணின் கண்கள் கலங்கிவிட்டன. அவர் சொன்னா நீங்களும் பண்ணுவீங்களா என்றான் உடைந்த குரலில். அவன் தருணின் அருகில் சென்றான்.
அண்ணா என்றான் அவன் தோள் தொட்டு. தலை குனிந்து தரையை வெறித்தவாறு அமர்ந்திருந்த தருண் நிமிர்ந்து கஜேந்திரனை பார்த்தான். எழுந்து அவன் அருகில் செல்ல அவன் பயந்து 2 அடி பின்னே நகர்ந்தான். அவன் முன் ஒற்றை கால் மடக்கி முட்டி போட்டு அமர்ந்து கேட்டான், என் பெரியப்பா எதுக்காக உன்கிட்ட கடன் வாங்கினாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. பொய் சொல்லாத. இல்லை, நிஜமாதான் சொல்கிறேன். முதல்ல இதை சொல்லு, என் பெரியப்பா தான் உன்கிட்ட கடன் வாங்கினாரா? ஆமாம், அது உண்மைதான். அவர் தான் வந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கிட்டு போனாரு. அப்போ உனக்கு நிச்சயமா தெரியாதா எதுக்காக கடன் வாங்கினாருன்னு? இல்லை என்பதாக தலையசைத்தான். எதுவும் பேசாமல் அங்கிருந்து வேகமாக வெளியில் எழுந்து சென்று விட்டான் தருண். உடைந்த மனதோடு அவன் பின்னாலேயே சென்றான் வருண். பைக்கை ஸ்டார்ட் செய்து கோபத்தோட ஆக்சிலேட்டரை முறுக்கி கொண்டு இருந்தான் தருண். வேகமாக சென்று அவன் பின்னே ஏறிக்கொண்டான் வருண். தருணும் வருணும் சென்ற பின் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த அந்த மனிதர் கஜேந்திரனின் அறைக்குள் நுழைந்தார். என்ன கஜா, அடி பலமோ என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவன் எழுவதற்கு உதவி செய்து அவனை நாற்காலியில் அமர வைத்தார். அவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். இடது பக்கம் இருந்த கண்ணாடி அலமாரியை திறந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கைபேசியை எடுத்தார் அவர். அதில் ஆதி வீடியோ காலில் இருக்க, என்ன சார், லைவா பார்த்தீங்களா? நல்லா துவைச்சு போட்டிருக்கான் போல உங்க மச்சான் என்றார் சிரித்து கொண்டே. அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். தருண் அங்கே வரும் முன்பே தனக்கு தெரிந்த காவலர் ஒருவரை மஃப்டியில் கஜேந்திரனின் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்தான் ஆதி. தருண் வந்து விசாரித்தால் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும் என்று மிரட்டி வைத்தான். சார், ஒரு டவுட், அந்த காவலர் கேட்டார். என்ன என்றான் ஆதி. உங்க மாமனார் எதுக்காக கடன் வாங்கினாருன்னு எதுக்கு அந்த பசங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இவனை மிரட்டினீங்க? இறந்தவரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இருக்கிறவரோட மானத்தை அழிக்க வேண்டாம்னு பார்த்தேன். அதுவும் அவர் பசங்க கிட்டேயே. பார்ப்போம், இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள கொஞ்சமாச்சாவது திருந்துறாரான்னு பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்றான் ஆதி. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.